கிராமத்து முறையில் சுண்டக்காய் குழம்பு சூப்பராக பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது நாட்டு தக்காளி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்க்க தேவையில்ல. ஸோ எல்லாத்தையும் கொட்டிட்டு சுண்டைக்காயை நல்லா கழுவி பிரித்து நசுக்கி அப்படியே போட்டுருங்க. தயவு செஞ்சு அலசாதீங்க. அதுதான் சத்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு, நிறைய தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. வேக வைக்கும்போது ஒரு புளி அது மட்டும் போட்டு, ஒரு புளி கொட்டை சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் ரவ்வோண்டு போட்டு, ஏன்னா சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அப்போ நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா இந்த பதம் வரும். இதுதான் போதும். இதை நம்ம எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து பெருங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மார்னிங் இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு ட்ரை பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் வடை போட்டு இட்லி, வடை, சாம்பார் சாப்பிடும்போது காலைல சாப்பாடு அசத்தலாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.